GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் பெரியமத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் கொளஞ்சி என்பவரின் மகன் கமலக்கண்ணன். இவர் கடந்த 20ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு மது அருந்துவதற்காக சென்றுள்ளார். பின்னர் டாஸ்மாக் கடையில் மது பாட்டில் ஒன்றை வாங்கி அங்கேயே அமர்ந்து குடித்துள்ளார். சிறிது நேரம் கழித்து அதே இடத்திலேயே கீழே சாய்ந்து கிடந்துள்ளார். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் எந்தவித அசைவும் இன்றி கிடந்த கமலக்கண்ணனை அப்பகுதி மக்கள் எழுப்ப முயன்றுள்ளனர். ஆனால் அவர் எழுந்திருக்காத நிலையில் கமலக்கண்ணன் உயிரிழந்து விட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் கமலக்கண்ணன் உடலை அவரது வீட்டிற்கு எடுத்து சென்றுள்ளனர். இதனிடையே மாங்காடு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து மாங்காடு போலீசார் வந்து பார்த்தபோது கமலக்கண்ணன் உடல் ஏற்கனவே அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்ததாக தெரிய வந்தது. அதையடுத்து அங்கு சென்ற போலீசார் கமலக்கண்ணனின் குடும்பத்தாரிடம் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதற்கு கமலக்கண்ணனின் குடும்பத்தார் ஒப்புக்கொண்டதை அடுத்து உடல் பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு மது அருந்தியதால் தான் கமலக்கண்ணன் உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்று தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெரியமத்தூர் அரசு மதுபான கடையில் சுத்தமான மதுபானங்கள் இல்லை என்றும் போலியான மதுபானங்களே விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக சம்பந்தப்பட்ட மதுபான கடையை ஆய்வு செய்து தரமற்ற மதுபானம் விற்கப்படுகிறதா என்பதை கண்டறிய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு மதுபான கடையில் மது அருந்திக் கொண்டிருந்த நபர் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்கள் மத்தியில் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.